ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற தரமான சிறப்பான சம்பவங்கள் நடந்திருக்கிற ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஸோ சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து நம்ம கூட அதை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சீரியஸாக நமக்கு டேமேஜ் கொடுத்துட்டாங்க, சாகவே இல்லை. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கேரக்டரை வச்சுட்டு வந்துடுறானுங்களா, எவ்வளோ அடித்தாலும் சாகவே மாட்டேங்கிறாங்க. இது வேறு ஒரு கடுப்பாக இருக்குங்க. சரி கைஸ், இனிமேல் தான் ஒரு சீரியஸான சம்பவமே வெயிட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு தேங்காய் அந்த மாதிரி உடப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே ஒரு சிறப்பான சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு தோணை வந்து கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பார்ப்போம், ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஒரு பக்கத்துக்கு முன்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டில் தான் ஒரு பெரிய சம்பவமே காத்துன்னு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ உள்ளே போயிட்டு ஒருத்தனை நண்பா அழுதுக்கிருப்பான் போட்டு அவனை ஓசிக்கு போகலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. உள்ளே வச்சிருக்கான்னு பார்த்தா என் இண்டிய மட்டும் அடிக்க வந்துடுவான், கூட்டு அட்ரா அப்படின்னு நறுக்கு அடிச்சுங்க போட்டு கரகரன்னு அழுத்தி இருக்க போட்டு அப்புறமேட்டு கூட சரி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்குவாட்லாம் கிடையாது, ரேண்டம் பிளேயர்ஸ் கூட தான் இருக்கானா. ஸோ அதனால் போட்டு அந்த அழுத்துவேன். சரின்னு சொல்லி ஒரு ஹீல் பண்ணிட்டு நான் மெடி கொஞ்சம் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ சைடுக்கு அப்புறம் இந்த ஒரு பண்ண போகிற சம்பவம் கொடுத்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிக்க விட்டுருங்க. ஸோ டக்குனு வந்து நல்லா ஃப்ளாஷாக அது பேர் வந்து பாய்சனு அதெல்லாம் போட்டுக்கிருப்பேன், டேமேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே ரைட்டாக டேமேஜ்லாம் உழுந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மெடி போடும் பார்த்தா வருவான் டாமுன்னு ஒரு ஷாட் மண்டை சேட்டரிட்டிஸ் வந்து ஸோ கீழே அவனுக்கு கால் அடிச்சிடும் தெரியாதமா. பட் இப்போ நீங்கள் வைப் போட் பண்ணிவிடுவோம் கைஸ். தரமான ஒரு சம்பவம். இது பிடிச்சி தெரிஞ்சு அப்புறம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சீரியஸாக எனக்கு வந்து அந்த பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஏன்டா எமௌண்ட் போடுறேன் அப்படின்னா ஒரு வைபில் தான் கைஸ் எமௌண்ட் போடுறேன், யார் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டீம் போடலாம் முடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எத்தனை நான் சொல்கிறேன்னு தெரில. ரைட் கைஸ். ஸோ இந்த இடத்துல நான் வெளியே குதிப்பேன். ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா ஜோன் வந்துருச்சு. ஸோ ஜோனுக்கு போனோம். ஸோ அதனால தாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிருக்கோம். நம்மளால் இந்த சீசன் போக முடியுமான்னு தெரில. நம்ம அடுத்து 1ஆம் தேதியோட பார்த்திங்கன்னா வந்து ரீஜன் அடிச்சிடலாம், சரிங்களா? அது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் இப்போ சிஎஸ்சில் நம்ம வந்து புஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து நான் அடுத்து சிஎஸ்சில் கிராண்டு போகலாமா இல்லை ரீஜன் போகலாமா அப்படின்றத பற்றி ஒரு இதில் இருக்கேன். சரி ரைட்டு, நம்ம சிஎஸ்சில் கூட அடுத்து போகலாம், சரிங்களா? ஏன்னா சிஎஸ்சில் ஆல்ரெடி ஒரு சீசன் நான் வந்து ரீஜன் புஷ் பண்ணேன், கடைசி ஸ்டார் இருக்கேன், 2 ஸ்டாரில் சீசன் முடிஞ்சு போச்சு. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் பரவாயில்ல. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்சில் புஷ் பண்ணி போக ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த காமிக்கிறவங்க 5 கில்லு எங்கள் டீமாக சேர்ந்து எத்தனை கில்லு அடிச்சிருக்கோன்னு பாருங்கள். நம்மளை எப்படியும் பொட்டி ஆக்கிடுவாங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஸ்டார்ட்ஸ்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ரைட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படியும் டெத் ஆயிடுவேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க, நம்மளை பொட்டி ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பிளேயரோடைய கேம் பிளே பாருங்களேன், இவன் கிடையாது சன்கின்னு நினைக்கிறேன் இந்த பிளேயரு. அவங்க சன்கி ட்ரிபிள் தரமாக விளாட்றாரு. AWM ப்ளஸ் MP5 தரமான ஒரு காம்பினேஷனு. நீங்களும் இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் போகிற எல்லா மேட்சுமே பூயா அடிக்கலாம், சரிங்களா? கடைசி 2 பேர் நினைக்கிறேங்க. ஸோ இந்த ஒரு இதாக எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு, பூயா அடிப்போமா இல்லை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, பூயா இந்த மேட்ச் நம்ம அடிப்போமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துப்போங்க. பூயா அடிச்சிட்டோமா, ரைட் விடுங்க, சின்ன விஷயம் அதை அடுத்து வந்து பார்த்துப்போம். ஸோ இந்த மேட்ச் ஒரு பங்கமான ஒரு பூயா பற்றினா எடுத்துட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ப்ளஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 ப்ளஸ்ஸு. வரப்போகிற எல்லா வீடியோலையுமே பார்த்தா நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இனிமேல் நான் சொல்லிட்டுருப்பேன். ஸோ அதெல்லாம் வேணால் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் பாய்.